சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான சித்திரை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான மே மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தோட கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி ரொம்ப சுருக்கமா பார்க்க போறோம். அதனால விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்தோட கிரக அமைப்புகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது இந்த மாசத்துல உங்களுக்கு பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்காது. ஏதாவது ஒரு வகையில பண வரவு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். கடன் சம்பந்தமான நெருக்கடிகளும் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அதே சமயம் நிறைய மன தடுமாற்றங்கள் இந்த மே மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். முடிவுகளை எடுக்கிறதுல நிறைய தடுமாற்றங்களை சந்திப்பீங்க. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த விஷயத்தை நம்ம செய்யலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிறதுலயே உங்களுக்கு நிறைய தடுமாற்றங்கள் இருக்கும். நிறைய மனக்குழப்பங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். முக்கியமா எதிர்காலத்தை பத்தின பயமும் உங்க குழந்தைகளோட வாழ்க்கையை பத்தின பயமும் இந்த மே மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இதனால விருச்சிக ராசி அன்பர்கள் முழுக்க மன தைரியத்தோடு இருக்க வேண்டிய ஒரு மாதமா இந்த மே மாதம் இருக்க போகுது. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, மன தைரியத்தை மட்டும் கைவிட்டுறாதீங்க. உங்களோட மன தைரியம் தான் உங்களோட முதல் நம்பிக்கை அப்படிங்கறத எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. முக்கியமா உங்களோட எதிர்காலத்தை பத்தி ரொம்ப அதிக அளவுல யோசிக்காதீங்க. இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், அதை பத்தி மட்டும் யோசிங்க. குழந்தைகளை பத்தியோ குடும்பத்தோட எதிர்காலத்தை பத்தியோ ரொம்ப அதிக அளவுல யோசிச்சீங்க அப்படின்னா தேவையில்லாத மனக்கவலை தான் உங்களுக்கு ஏற்படும். தேவையில்லாத பிரஷர் உங்களுக்கு ஏற்படும். இன்னும் சொல்ல போனா விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்காலம் ரொம்ப சிறப்பாவே இருக்க போகுது. அதனால எதிர்காலத்தை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்ல. அதே போல உங்க குழந்தைகளை நினைச்சோ அல்லது குடும்பத்தை நினைச்சோ ரொம்ப அதிக அளவுல கவலைப்படவே படாதீங்க. உங்க குழந்தைகளோட வாழ்க்கையிலையும் இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல விதமான மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை உங்க குழந்தைகளுக்கு கண்டிப்பா அமையும். எந்த ஒரு சூழல்லையும் குழந்தைகள் மூலமா உங்களுக்கு அவமானமோ அல்லது குழந்தைகளை நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழலோ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா ஏற்படாது. இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லயும் அந்த மாதிரியான சூழல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அதனால நீங்க உங்க குழந்தைகளை நினைச்சு அதிக அளவுல கவலைப்பட வேண்டாம். அவங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்லுவேன். முக்கியமா நீங்க அவங்கள பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்படுங்க. உடல் ஆரோக்கியத்துல அதிகமான கவனத்தை செலுத்துங்க. ஏற்கனவே நீங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு சரியான முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுட்டதால தான் நிறைய மருத்துவ செலவுகளை சந்திச்சிருக்கீங்க. ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க மரணத்தை தொட்டுட்டு மீண்டு வரக்கூடிய ஒரு சூழலை கூட கடந்த காலங்களில் சந்திச்சிருக்கீங்க அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது உங்களோட உடல் ஆரோக்கியத்துல அதிகபட்ச கவனத்தை செலுத்திட்டு வாங்க. குடும்பத்தை நினைச்சும் குழந்தைகளோட எதிர்காலத்தை நினைச்சும் அதிக அளவுல பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுலயும் குறிப்பா இந்த மே மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வெப்பம் சம்பந்தமான நோய்கள் அல்லது ரத்தம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாசத்துல உங்க ராசியோட அதிபதியான செவ்வாய் பகவான் பலமிழந்து இருப்பாரு அப்படிங்கறதால சின்ன உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை கூட உங்களால தாங்கிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். மனசளவுல நீங்க பலவீனமா இருப்பீங்க. மனசளவுல நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும். முக்கியமா நமக்கு ஏதாவது பெரிய வியாதி வந்துருச்சோ அப்படின்னு நினைச்சு நீங்க கவலைப்படுறதுக்கு கூட இந்த மே மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த மே மாசத்துல கண்டிப்பா உடல் ஆரோக்கியத்துல கண்ணு கருத்துமா இருக்கணும். கொஞ்சம் கூட கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. சின்ன பாதிப்புகளா இருந்தாலும் சரி உடனடியா மருத்துவரை போய் பாருங்க. எந்த ஒரு சூழல்லையும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பத்தி குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட மறைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா உங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருமணமான விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்துல சின்ன சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். இந்த மாசத்துல உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு பிடிக்காத மாதிரியே நடந்துக்குவாங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை தேடி செய்வாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த மே மாதம் முழுக்கவே நீங்க பொறுமையா தான் இருப்பீங்க. நீங்க உங்க வாழ்க்கை துணை கிட்ட விட்டு கொடுத்து தான் போவீங்க. அவங்களோட உணர்ச்சிகளை நம்ம மதிக்கணும் அப்படின்னு கூட நீங்க நினைப்பீங்க. அதே சமயம் உங்க வாழ்க்கை துணை கண்டிப்பா உங்களுக்கு விட்டு கொடுத்து போகவே மாட்டாங்க. நீங்க எரிச்சல் படுற மாதிரியான ஒரு சில விஷயங்களை கண்டிப்பா அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே நேரம் இந்த மாதிரியான சண்டை சச்சரவு உங்க குடும்ப வாழ்க்கையில இருந்தாலும் பெரிய அளவிலான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு இந்த மே மாசத்துல வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு சொல்லலாம். சின்ன சண்டைகள், சின்ன பிரச்சனைகள், சின்ன மனக்கசப்புகள் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கிடையே இருக்கத்தான் செய்யும். அதே சமயம் பெரிய அளவிலான பிரிவுகளை சந்திக்கிறதுக்கோ அல்லது பெரிய அளவிலான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கோ இந்த மே மாசத்துல வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். இதனால விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த மே மாசத்துல உங்க வாழ்க்கை துணை ஏட்டிக்கு போட்டியா தான் நடந்துக்குவாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்க காரணமா இருக்காதீங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை துணை கிட்ட விட்டு கொடுத்து போயிடுங்க. தேவையில்லாம நீங்களும் அவங்களுக்கு சரிக்கு சமமா மல்லு கட்டாதீங்க. சரிக்கு சமமா சண்டைக்கு நிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா சொந்த தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மே மாதம் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். இந்த மாதம் முழுக்கவே நீங்க கால்ல சக்கரத்தை கட்டிட்டு ஓடிக்கிட்டு இருப்பீங்க. எப்பவும் பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. தொழில் சம்பந்தமா நிறைய பயணங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அந்த பயணங்கள் மூலமா ஒரு சில லாபங்களும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே சமயம் நீங்க ஓய்வே இல்லாம ஓடிக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கறதால இந்த ஓட்டமே உங்களோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகளை கண்டிப்பா ஏற்படுத்தும். அதனால உடல் ஆரோக்கியத்தை மனசுல வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்க.
ஓய்வை தள்ளி போடும்போது உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. அடுத்ததா சுபகாரியம் சம்பந்தமான நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் விருச்சிகராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில நெருக்கடிகள் இருக்கும், ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும், ஒரு சில தடங்கல்கள் இருக்கும். அப்படிங்கறதால திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரங்க இன்னும் கொஞ்ச நாள் காத்திருந்துதான் ஆகணும். நீங்க நினைக்கிற மாதிரி வரன்களோ, நீங்க நினைக்கிற மாதிரி வாழ்க்கையோ இந்த மே மாசத்துல உங்களுக்கு அவ்வளவு சுலபத்துல அமையாது. இன்னும் சொல்ல போனா உங்களோட திருமண வாழ்க்கை சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகள்லயுமே இந்த மே மாசத்துல கண்டிப்பா ஒரு இழுபறி அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லுவேன். அதே போல உங்க குழந்தைகளோட திருமணம் சம்பந்தமா நீங்க ஏதாவது முயற்சிகளை எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த மே மாதம் சற்று இழுபறியான காலகட்டமாவே இருக்கும். உங்க குழந்தைகளுக்கு சரியான வாழ்க்கை துணை அமையறதுல ஒரு தடங்கல் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். ஒரு சில நேரங்கள்ல உங்க குழந்தைகளே அவங்களோட வாழ்க்கைக்கு தடையா நிப்பாங்க. இப்ப வேண்டாம், பிறகு பாத்துக்கலாம் அப்படின்னு திருமணத்தை அவங்களே தள்ளி போடக்கூடிய ஒரு சூழல் கூட இந்த மே மாசத்துல கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற விருச்சிகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மே மாதம் உங்களுக்கு சற்று வேலைப்பளு அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். அடுத்தவங்களோட வேலையையும் நீங்களே இழுத்து போட்டு செய்ய வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். ஓய்வு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். ஓய்வுக்காக நீங்க இயங்கக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த மே மாசத்துல இருக்குது. நினைச்ச உடனே லீவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது, ஓய்வும் கிடைக்காது. நீங்க தற்சமயம் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலை மேலேயே ஒரு வெறுப்பு உங்களுக்கு ஏற்படக்கூடிய அளவுக்கு கடுமையான வேலை பளுவை இந்த மே மாசத்துல நீங்க கண்டிப்பா சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லுவேன். இதனால உத்தியோகத்துல இருக்கிற விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் கண்டிப்பா நெருக்கடியான ஒரு காலகட்டமாவே இருக்கும். பணம் சம்பந்தமான நெருக்கடிகளோ அல்லது கடன் சம்பந்தமான நெருக்கடிகளோ உங்களுக்கு இருக்காது அப்படின்னாலும் வேலை பளு சம்பந்தமான நெருக்கடிகள் கண்டிப்பா உங்களை விடாம துரத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் வேலை மாற்றத்துக்காக காத்திருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மே மாதம் வேலை மாற்றத்துக்கு சாதகமான ஒரு காலகட்டமா இருக்காது. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீங்க பொறுமையா இருந்தே ஆகணும். அவசரப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா உடனடியா நல்ல விதமான வேலை வாய்ப்பு உங்களுக்கு அமையாது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா உடனடி வேலை வாய்ப்பு அமையக்கூடிய கிரக அமைப்புகள் எதுவுமே இந்த மே மாசத்துல உங்களுக்கு இல்ல. அதனால இருக்கிற வேலையை காப்பாத்திக்க முயற்சி பண்ணுங்க. அவசரப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா விருச்சிகராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்துல சொந்த பந்தங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். உங்க வீட்டுல எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, பண கஷ்டம் இருந்தாலும் சரி, கடன் சம்பந்தமான நெருக்கடி இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களுக்கு நம்ம எப்படியாவது உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த மாசத்துல உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் உங்க சொந்த பந்தங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் நீங்க உதவி செய்யாம விட்டுட்டீங்க அப்படின்னா அதை நினைச்சே நீங்க கவலைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மே மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்ல. அதே போல விருச்சிகராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் உங்களுக்கு செலவுகள் நிறைஞ்ச ஒரு மாதமாவே இருக்கும். வருமானம் சரியா வருதோ இல்லையோ செலவுகள் கண்டிப்பா வருஷ கட்டி வந்து நிற்கும். சொந்த பந்தங்களோட திருமண நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது, சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது, அப்படி இல்லைனா கோவில் குளங்களுக்கு போறது, கோவில் திருவிழாக்கள்ல கலந்துக்கிறது அப்படின்னு தொடர்ச்சியான செலவுகள் இந்த மே மாசத்துல கட்டாயமா இருக்கத்தான் செய்யும். அந்த செலவுகளை சமாளிக்கிறதுக்காக ஒரு சில விருச்சிகராசி பெண்கள் கடன் மேல கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலை கூட இந்த மே மாசத்துல சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லுவேன். இதனால விருச்சிகராசி பெண்கள் இந்த மே மாதத்துல பணத்தை சிக்கனமா செலவு பண்ண முயற்சி பண்ணுங்க. உங்க கைகள்ல பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தாம் தூம்னு செலவு பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க கைகள்ல இருக்கிற பணத்தை சேமிக்க முயற்சி பண்ணுங்க. சொந்த பந்தங்களுக்கு உதவி பண்றேன், நண்பர்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கைகள்ல இருக்கிற பணத்தை செலவு பண்ணிட்டு பின்னாடி கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலுக்குள்ள மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா விருச்சிகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு மாதமா இருக்கும். மற்றபடி பெரிய அளவுல பண நெருக்கடியோ கடன் நெருக்கடியோ இந்த மே மாசத்துல உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.